ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் படுமொக்கையா விளையாடுற கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்த கூட்டம் தாங்க. ஒரு டாஸ்க்கை எப்படி விளையாடணும்னு கூட தெரியல. சரி, ஏதோ விளையாடுறீங்க, அந்த டாஸ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது கொண்டு போக முடியுதா? ஒரே காட்டு கத்தல் கத்துறாங்க. இவங்களுக்கு அந்த அரக்கன் ஏஞ்சல் டாஸ்க் தான் பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி அரக்கன்ஸ் டாஸ்கா கொடுத்துடணும், ஏஞ்சல்ஸ் டாஸ்கை யாருக்குமே கொடுக்க கூடாது. இதெல்லாம் பார்த்துருந்த பிக் பாஸ், என்னடா டாஸ்க் விளையாடுறீங்க டே, என்னால முடியலடா, உங்களை திருத்தவே முடியாதுடா, ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட கத்தி கத்தி இப்படி ஐகான் வாய்ஸ் ஆன பிக் பாஸ் வாய்ஸே போயிடுத்துடா, அடுத்த சீசனுக்குலாம் என்ன கூப்பிட மாட்டாங்க போல இருக்கடா டே, என் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடும் போல இருக்கடா உங்ககிட்ட கத்தி கத்தி அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டார் நம்ம பிக் பாஸ். பிக் பாஸ் இந்த டாஸ்கை ஃபன்னா கொண்டு போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. மன்னர்கள்லாம் சேஞ்ச் பண்ணி பாக்குறாரு. கானா வினோத் மன்னர் பதவியை விக்ரம் கிட்ட கொடுத்து அவரு தான் இனிமேல் இந்த நாட்டை ஆள போற மன்னன்னு பதவி பிரமாணம் வச்சிட்டாரு பிக் பாஸ். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தர்பீஸ மன்னர் பதவியில இருந்து தூக்கிட்டு விஜய் பார்வதிய இந்த நாட்டு அரசியா மாத்தி விட்டுட்டாரு பிக் பாஸ். அப்படியாச்சும் ஒழுங்கா விளையாடுவீங்களாடா அப்படின்ற மாதிரி நேத்து ரெண்டு மன்னர்களும் ஃபன்னா காமெடியா கொண்டு போவாருன்னு எதிர்பார்த்த நம்ம பிக் பாஸ், கண்டென்ட் ரொம்ப கன்றாவியா போனதை பார்த்த பிக் பாஸ் இந்த மாற்றத்தை செஞ்சிட்டாரு. பிக் பாஸ் பக்கா பிளான போட்டு தான் அந்த மாற்றத்தை செஞ்சுக்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா 2-3 நாளா விக்ரமும் பார்வதியும் பஞ்சம் நெருப்பு போல பத்திக்கிறாங்க. இவங்க கண்டிப்பா கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து இந்த மாற்றமெல்லாம் பண்ணி கடைசியில மொக்க வாங்க போறாரு நம்ம பிக் பாஸ் தான். எவ்வளவுதாங்க அவர் முயற்சி பண்ணி கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக இப்படி இறங்கி பல வேலைகளை செய்கிறாரு நம்ம பிக் பாஸ். பாவம் அந்த மனுஷன் எந்த சீசன்லயும் இந்த மாதிரி ஒரு அடி அவர் வாங்கியிருக்க மாட்டாரு. பலத்த அடி தான் நம்ம பிக் பாஸுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல. ஆனா வினோத்தும் தர்பீஸும் நார்மலா ஃபன் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே பேச்சு வாக்குல வார்த்தைகள் முத்தி ரெண்டு பேரும் நான் நீன்னு தரக்குறைவான வார்த்தைகளை விட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. இதுதான் ராஜாங்கம் டாஸ்க்லயும் இவங்க ரெண்டு பேரும் இதே தான் செய்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஈகோ மண்டக்குள்ள தலைக்கேறி தான் என்ன பேசுறேன்னு ரெண்டு பேருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு பேசி பேசி இந்த டாஸ்கே வீணடிச்சிட்டாங்க. நேத்து பாத்தீங்கன்னா நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ்ன்ற பேர்ல கரண்ட் வேலியில மாட்டல பன்னிக்குட்டி போல கைய கால உதச்சிக்கின்னு கிடந்தாரு. அது வர நாளைக்கு பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னு வாயால உதார் விட்டுன்னு தெரிஞ்சிருந்தாரு. நல்ல வேலை இதுக்கெல்லாம் பிக் பாஸ் பெரிய ஆப்பா வச்சு ராஜாங்கத்தை மாத்தி விட்டுட்டாரு. இந்த பக்கம் கானா வினோத்தும் நேத்து பயங்கர பிளான் போட்டிருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரை இதோட ஒழிச்சு கட்டிடணும், இவங்க ராஜாங்கத்தை அழிச்சிட்டு இவரை நாட விட்டு ஓட வைக்கணும் அப்படின்லாம் பிளான் போட்டிருந்தாங்க. அதுவும் மண்ணா போயிடுது பிக் பாஸால. இப்போ பார்வதி அரசி தலைமையில பார்வதி ராஜ்யமா வளம் கொண்டிருக்கிறாங்க நம்ம பார்வதி. இவங்க தலைமையிலே இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் பயங்கர பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த கேமும் வேணாம், ஒன்னும் வேணாம், நான் வரல ஆட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரீடத்தெல்லாம் தூக்கி எறிகிறாரு. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிய அரசி ஆக்கி பல்லாக்குல தூக்கின வரக்குள்ள நம்ம தர்பீஸும் அங்க இருக்கிறாரு. இத பார்த்த எதிர் ராஜ்யமான கானா வினோத் அவர்கள் தர்பீஸ என்ன யம தர்ம ராஜாலாம் நிக்கிறாரு, என்ன பேச்சே காணாம யம தர்ம ராஜாக்கு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு கானா வினோத். நம்ம திவாகரை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது. கையில கடாயும் அவருடைய பெரிய மீசையும் அவருடைய உடல் வாகம் அப்படித்தான் யம தர்ம ராஜா போல தெரியுது. இது ஜஸ்ட் ஃபன்னுக்கு எல்லாருமே சொல்றது தான். அதே போலதான் கானா வினோத்தும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நம்ம தர்பீஸ் சும்மாவா இருப்பாரு, அவர் பங்குக்கு போடா கருவாயா கரிசட்டி வாயா அப்படின்ட்டு வார்த்தையை விடுவாரு தர்பீஸ் வினோத்தை பார்த்து. இது எப்போதும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தாக்கிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவாரு நம்ம வினோத்தும் சரி, நம்ம தர்பீஸும் சரி. அப்ப இதெல்லாம் பார்த்து இந்த அரோரா, அண்ணா அப்படிலாம் பேசாதீங்கண்ணா, அதெல்லாம் தப்புண்ணா, அப்படி இனிமேல் பேசாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அரோரா. இதை கேட்டவொடனே சட்டென்று கோவப்பட்டார் நம்ம திவாகர். சும்மா இருமா, உனக்கு என்னமா தெரியும் அப்படின்ற போல அறுத்து விட்ட ஆடு போல துள்ளி குதிப்பாரு. கொஞ்சம் ரூடாவே அரோரா கிட்ட பேசியிருப்பாரு. அரோராவும் இப்படிதான் அவர் பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுனதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கின்னு ஆட்டத்துல கவனம் செலுத்தின்னு இருப்பாங்க. அரோரா நினைச்சிருந்தா அதே இடத்துல இந்த பிரச்சனையை பெருசாக்கி கேமே விளையாட முடியாத அளவுக்கு பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அதை சாஃப்டா எடுத்துக்கிட்டு ஆட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்து இன்ட்ரோன்ற பேர்ல 2 மணி நேரம் நம்மள பிளேடு போட்டிருப்பாங்க. அந்த வீட்டுல மொத்தம் 17 பேர் தான் இருப்பாங்க. 17 பேருக்கு 2 மணி நேரமா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த லைவ். பாக்குறவங்க எல்லாருமே கதறி இருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரோலாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா திவாகர் மேட்டர் தான். யார் அதை கொண்டு போறான்னா கனி தான். இவங்க நேரா பார்வதி கிட்ட போயிட்டு, நீங்க தான் இந்த நாட்டு அரசி தலைவியா இருக்கிறீங்க, நீங்க தான் ஒரு பிரச்சனைக்கு முடிவு சொல்லணும், நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிருக்கு, நம் நாட்டு இளவரசியை பார்த்து திவாகர் அவர்கள் ஒரு மாதிரி பேசிட்டாரு, அது ரொம்ப தப்பு, எதிரணி நாட்டவர் எல்லோரும் இருக்கும் போதே அவர் கடினமான வார்த்தைகளை உபயோகிச்சு நம் நாட்டு அரசியை வார்த்தைகளால் தாக்கியுள்ளார்
அதற்கு ஒரு நீதி வேண்டும், நீங்களே ஒரு தக்க நீதியை வழங்கவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கனி. அப்படியா, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்வதி அவங்க அலசி ஆராய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை பத்தி பார்வதி அரசி கேட்பாங்க. அப்போ அரோரா கிட்ட பேசும்போது, உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது எதிரணியினர் நமது திவாகரை பார்த்து கலாச்சிருப்பாங்க. பதிலுக்கு திவாகரும் பயங்கரமா கலாச்சிருப்பாரு. அதுக்கு அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் எச்சரிப்பேன். அதுக்கு அவர் என்கிட்ட வந்து பயங்கரமா கோவப்பட்டு வார்த்தைகளால் திட்டி நீ வாயை மூடு அப்படின்னு ரூடா நடந்துக்கினாரு. அது மட்டும் இல்ல, எல்லா எதிரணியினரும் அங்கே இருக்கும்போதே என்னை அசிங்கப்படுத்தி விட்டார். இது மிகப்பெரிய தவறு. அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அரோரா. இது அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நம்ம திவாகர் பயங்கர கோவமா, எல்லாருமே என்ன சேர்ந்து டார்கெட் பண்றீங்க, எல்லாரும் கூட்டு சதி பண்றீங்க, எதிர் நாட்டவிடம் கைக்கூலியாக ஆகிட்டீங்க அப்படின்னு கண்ணாமண்ணான்னு பேசுறாரு நம்ம திவாகர். அது மட்டும் இல்ல, மன்னிப்புலாம் கேட்க முடியாது, என்ன பாடி ஷேமிங் பண்ணக்குள்ள யாரும் வந்து எனக்கு சப்போர்ட்டா வர மாட்டீங்க, யாராவது ஒருத்தராவது என்ன பாடி ஷேமிங்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து அவர் கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. பார்வதி இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு எதிரணியரும் நம்ம நாட்டை வந்து கேவலமாக பேசும்போது யாராவது தட்டி கேட்டீர்களா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து இந்த பாயிண்டை எடுத்து வைக்கிறாங்க. இப்படியே வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கினே இருக்கிறாங்க. பார்வதி ராணி சரியில்லை, பார்வதி ராணியை சீக்கிரமா தூக்கணும் அப்படின்னு சபரி, கனி, அரோரா, வியானா எல்லாம் வந்து திட்டம் தீட்டி இருக்காங்க. சீக்கிரமாவே பார்வதி அரசியை வந்து நாட்டை விட்டு நாடு கடத்திடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.